கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது தாயார் செல்வி தாக்கல் செய்த வழக்கை கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய கனியாமூர் என்ற பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி விடுதியில் தங்கி +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் மர்மமாக இறந்தார். இதைத் தொடர்ந்து மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடந்த போராட்டமானது கலவரமாக மாறியது. இந்த மாணவி மரண வழக்கை சிபிசிஐடி போலீசாரும் கலவர வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரும் விசாரித்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில மாணவி கொலை செய்யப்படவில்லை, தற்கொலை செய்து கொண்டதற்கான முகாந்திரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. இந்த உத்தரவை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து மாணவி ஸ்ரீமதியினுடைய தாய் செல்வி இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களையும், அதாவது பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள், அந்த இறந்து போன அந்த மாணவி ஸ்ரீமதியை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள், அதே போல அந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே அந்த நடத்தப்பட்ட அந்த உரையாடல்கள் குறித்த அந்த பதிவுகள், இதையெல்லாம் கேட்டு மாணவி என்னுடைய தாய் நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். மேலும் அந்த மனுவில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.